அன்புள்ள தகுதி வாய்ந்த விழா தலைவரை, என் அன்பு உடன்பிறப்புகளான கலைஞர் பெருமக்களை, மேடையிலே வீட்டிருக்கின்ற தயாரிப்பாளர்களே, விநியோகஸ்தர்களே, இயக்குநர்களே, ஒளிப்பதிவாளர்களே, என் முன்னாலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, உள்ளேயும் இந்த திடலுக்குள்ளேயும் வெளியேயும் லட்சோப லட்சம் மக்களான என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 2 பிரச்சனைகளை பற்றி நான் பேச வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு விளக்கம் தர வேண்டியது என்னுடைய மாபெரும் கடமையாகும். தோன்றி புகழ தோன்றுக என்று வள்ளுவர் சொன்னார். எப்படி பிறக்கும் போதே புகழவர்களாக பிறக்க முடியும் என்ற ஒரு சந்தேகத்தை வைத்து அவர் பல கதைகளை சொல்லிவிட்டார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக என்றால் எடுத்துக்கொண்ட பணியில் புகழோடு இருக்க வேண்டும் என்பதுதான் பொருளேறத பிறக்கும் முறையில் நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும். ஆனால் அவர் சிறுசாலி, வேறு தலைப்பவருக்கு கிடைக்கவில்லை. அதை போல இங்கே பல்வேறு பிரச்சனைகளை சொல்லும் போது என்னுடைய மனதாபமானத்தை பற்றி அருமை தம்பி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் கொண்டு இப்போது நான் இருக்கும்போது என்னோடு நடிப்பதற்கோ அதை வேறு படங்களில் நான் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற வாய்ப்பையோ பெறாத ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற அத்தனை நடிகர்களுக்கும் நான் ஒன்று கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த டாக்டர் பட்டம் எனக்கு தந்தது அல்ல, கலை உலகத்துக்கு தந்த டாக்டர் பட்டமே தவிர எனக்கு அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாக்யராஜ் சொன்னார், இன்னும் நண்பர்கள் சொன்னார்கள், கூத்தாடி என்று சொன்னதம் உண்டு, அதுபோல் கலைஞன் என்பவன் எங்கோ ஒதுக்கப்பட்டு கிடந்தான் என்றெல்லாம் கூறினார்கள். அந்த நிலைமையை மாற்றி கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்த பேரறிஞர் அண்ணா அவர்களை நினைத்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்வோம். ஒரு கலைஞன் உணர்ச்சி வயப்பட்டவனாக இருக்கலாம் நடிக்கும் போது, ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும். அது உணர்வுபூர்வமாக. உணர்ச்சி என்பது நான் சட்டமன்றத்திலே பதில் கூறிய போது சொன்னேன். உணர்ச்சி என்பது ஒரு ஊசியால் கையில குத்தினார், அங்கே நமக்கு வழி தெரிய வேண்டும். அது உணர்ச்சி. அது மறந்து போய்விட்டால் அந்த ஊசியால் குத்தும் போது அது தெரியாது. ஆனால் மனத்திலே உணர்வு இருக்கிறது. ஊச குத்தினால் அங்கே வலிக்கும் என்ற உணர்வு நமக்கு இருந்தால் பிறரை நாம் துன்பப்படுத்த மாட்டோம். அதுபோல் மனிதானம் என்பது உணர்வின் அடிப்படையே வர வேண்டும். உணர்வு இருந்தால்தான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். இல்லையானால் உணர்ச்சி மேலோங்கிவிட்டால் நாம் நம்மையே மறந்து விடுவோம். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தத்துவ திட்டம் 20 அம்ச திட்டத்தில் இல்லை. தத்துவ திட்டம் மறுபடியும் சொல்லுகிறேன், 20 அம்ச திட்டத்தில் இல்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு கேட்டு புத்தகம் கொடுப்பது, அவர்களுக்கு வாய் உழைப்பது, அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது, அதுபோல் வேலை கொடுப்பது, இதுபோன்ற திட்டங்கள். தத்துவ திட்டத்தை மதிய உள்ள திட்டம் என்று காமராஜர் கொண்டு வந்தார். அதற்கு முன்பு தியாகராயர் கொண்டு வந்தார்கள். அது நடக்கவில்லை, இடையே நின்றுவிட்டது. நான் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் என்பதை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்துணவு திட்டத்தால் தான் இந்த குழந்தைகள் நடக்கும்படி ஆயிற்று என்று சொன்னால், என்னுடைய பெருமைக்காக என்னுடைய தனித்திறமை என்ற நிலையில் நான் அதை கொண்டு வரவில்லை.
இங்கே பாக்யராஜ் அவர்கள் சொன்னார்களே, பாரதிராஜா அவர்கள் சொன்னார்களே, 15 வருஷம் கஷ்டம், எத்தனை நாள் நாங்கள் துன்பப்பட்டோம், எப்படி பசில் இழந்தோம். அதுபோல் என்னை பொறுத்தவரையில் பத்தினை இழந்து அனுபவப்பட்டவன் என்ற வகையில் அதை உணர்ந்து நான் கொண்டு வந்த திட்டமே தவிர, இன்னும் சொல்ல போகிறேன், 15 வயது வரையில் அடுத்த ஆண்டு அந்த திருப்பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு சத்துணவு கொடுப்பது என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். தண்ணீர் நமது தமிழ்நாட்டில் தான் இருக்க என்பதும், அதுபோல விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுப்பது என்பதும், அதுபோல இனிமேல் வரப்போகின்ற கல்வியில் ஒவ்வொரு கல்வியை படிக்கின்ற மாணவனும் மானியம் அது வெறும் ஏற்று கல்வியாக தொழிற்கல்வியாக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை தமிழ்நாடு தான் அறிமுகப்படுத்தப் போகிறது என்பதையும் இங்கே நான் சொல்லிக் கொள்கிறேன். இவையெல்லாம் எப்படி வருகிறது? சினிமாவிற்கு வருவதற்கு நாடகத்தில் சேர்ந்து அங்கே பட்ட கஷ்டங்கள், சினிமாவிலே வந்த பிறகு அனுபவித்த கஷ்டங்கள், வீடு வீடாக ஒவ்வொரு பெரிய மாடி வீடாக ஏறி இறங்கி வேலை கிடைக்காமல் எத்தனை ஆண்டுகள் நான் அடைந்திருப்பேன் என்பது, கெல்லீஸிலிருந்து யானை கவுனி வரையிலும் நான் நடந்து செல்ல வேண்டிய ஏழு மேலில் இருந்தவன் என்பதையும் எண்ணி பார்த்து நான் பேசுகின்றேன். இது மனசாட்சியோடு பேசுவதை போல உண்மையை சொல்ல வேண்டிய அவசியத்தில் நான் சொல்லுகின்றேன். அந்த துன்பங்கள் தான் என்னை இன்று மனிதாபிமானம் உள்ளவன் என்று என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் பாராட்டக்கூடிய அந்த நிலையை பெற்றிருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நடிக்கும் போது ஒரு கொள்கையோடு நடிக்க வேண்டும் என்பதை அமரர் அண்ணா அவர்கள் சொல்லி தந்தார்கள். நாடகம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், மனிதர்கள் மக்கள் பார்த்துவிட்டு செல்லும் போது நல்ல உணர்வோடு சமுதாய கண்ணோட்டத்தோடு ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு போக வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் பொழுதுபோக்காக கருதக்கூடிய மகிழ்ச்சியும் அவர்கள் கிடைக்க வேண்டும் என்பதை பேரின் அண்ணா அவர்கள் வெகு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். தனிப்பட்ட திறமை அல்ல, எனக்கு பின்னாடி இருக்கின்ற அண்ணாவின் கொள்கை, அண்ணாவின் திட்டங்கள், அண்ணாவின் எண்ணங்கள், இவை அத்தனையும் இன்று செயல்படுத்த முடிகிறது என்றால், அது செயல்படுகிறது என்றால் அதற்கு அண்ணா தந்த அறிவும் ஆற்றலும் அவர் தந்த வழிமுறைகளும் தான் காரணம் என்பதை இங்கே நான் பதிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். தமிழகத்தில் எங்கெங்கே நாணயம், நேர்மை, நீதி இருக்கிறதோ அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் மனிதன் தன்மையை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். தன்மையை காப்பாற்றிக் கொள்கிற நிலைமையில் தன் மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்டால் அது எவ்வளவு நலமாக இருக்கும். இங்கே தங்கவேல் சொன்னார், நாகே சொன்னார், அவர் கீழே சாப்பிடுறார், அவர் பத்தினி கிடக்கிறார். நானும் நினைச்சு பார்க்கிறேன், கருவாட்டு போன பார்த்தா எல்லாம் போயிடுவேன். நானும் அப்படித்தான். நான் ஒன்றும் சாப்பாட்டில் குறைஞ்சவன் இல்லை. தேவை இல்லை என்றால் நிறுத்த வேண்டும். அதுதான் உணர்வு கட்டுப்பாடு. இது நமக்கு இப்போது தேவையில்லை என்றால் அதை வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய அளவிற்கு உணர்வின் அடிப்படையிலே, மனசாட்சியின் அடிப்படையிலே மனிதாபிமானத்தோடு நாம் நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாகேஷ் எல்லாவற்றையும் சொன்னார். என்ன காரணமோ அவருக்கே வெட்கமாயிருந்ததோ என்னமோ தெரியவில்லை. இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அதை நிறுத்திவிட்டால் இப்போது நன்றாக இருக்கிறார். கவலையால் அவர் சாய்ந்து போகவில்லை. தேவையற்ற சூழ்நிலைகள் நாம் எங்கெங்கோ அழைத்துச் செல்லப்படுகின்றோம். அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நம்மையும் நமது பழைய நிலைமையையும் பழைய வரலாற்றையும் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். தம்பி சிவாஜி அவர் சொன்னார்கள், ஒரே தாயினுடைய கையிலே அன்னத்தை உண்டு நாங்கள் வாழ்ந்தவர்கள் ஒரே படுக்கையில் படுத்திருந்தார்கள். உண்மை. அவரது தாயும் எங்கள் இருவருக்கும் உணவு அளித்திருக்கின்றார்கள். என் தாயும் இருவருக்கும் உணவு தந்திருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் நாங்கள். அது மட்டுமல்ல, என்னிடம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தம்பி சிவாஜிக்கு நினைவிருக்காது. என் மறைந்த மனைவியினுடைய மரணத்தன்று யாரோ வந்தார்கள். எனக்காக தோன்றவில்லை. சிவாஜி என்னை பார்க்க வந்தவுடன் அப்போதுதான் என்னை பிரித்துக் கொண்டு நான் அழுதேன். அந்த உணர்வு எங்களிடம் இருந்தது.
யாராவே பிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் நான் என் உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் அமைக்கி அங்கே சொல்ல முடியாத அளவிற்கு, அது அஸ்திவாரம் போடக்கூட முடியாத அளவிற்கு, அது அஸ்திவாரம் வெடித்து போகின்ற அளவிற்கு அங்கே சூழ்நிலை இருந்த போதெல்லாம் அதை பீரிட்டு அழுததற்கு பிறகுதான் அதை நான் ஓரளவு தாங்கிக் கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, எத்தனையோ பேர் அப்போது பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய விளம்பரத்தை எம்ஜிஆர் மன்றங்கள் கிழிக்கிறது, சிவாஜியினுடைய விளம்பரத்தை எம்ஜிஆர் மன்றங்கள் கிழிப்பது போல எம்ஜிஆர் நடிப்புக்கு அங்கே விளம்பரம் தரும்போது சிவாஜி மன்றங்கள் கிடைக்கிறது. இப்படியெல்லாம் போய் கடைசியில் பதக்கூட இடத்தை ஒரு ஆடும் மாதம் தின்று கொண்டிருந்தது விளம்பரத்தை. பேர் எங்களுக்கு இதை பயன்படுத்திக் கொண்டவர் இடையில இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் மனிதனுக்கு துன்பம் நேருகின்ற இடத்தில் தான் நண்பன் சகோதரனாகவோ அவர் உறவினராகவோ வருகிறார். அந்த நிலையில் அங்கு மாலை 5:30 மணி வரையில் என்னோடு இருந்து மயானத்திற்கு வந்து என்னை குளிப்பாட்ட வைப்பதற்கு கூட முயன்று நான் ஒரு துளியல் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஓவல் சாப்பிட்ட போதுதான் அவரும் சாப்பிட்டார். அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. போய் துக்கம் சாப்பிட்டு போயிருக்கலாம், யாரும் கேட்க முடியாது. என்னை இறுதி வரையில் நான் கீழே மயங்கி விடாமல் என்னை தாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து எனக்கு உதவி செய்து உடன் தம்பியாக இருந்த சிவாஜி எப்பொழுதும் அந்த இடத்திலே தான் அவர் இருக்கிறார் என்பதை இங்கே நான் சொல்லிவிடுகிறேன். அவருக்கு இருக்கிற அர்த்தம் எனக்கும் இருக்கிறது, அரசியல் சிரிக்கிறதே என்று. ஆனால் அண்ணன் தம்பியை பிரிக்க முடியாது, எப்பொழுதாவது நாம் ஒன்றிடுவோம் என்று நான் நம்புகிறேன். அது எதற்காக என்று எனக்கு தெரியாது. அரசியல் சட்டத்தில் யாரும் அரசியல் நடிக்கிறார்கள். மனிதர்களெல்லாம் போகின்ற இடம் ஒன்றுதானே. நல்ல எண்ணம் என்று இருந்தால், நல்ல வழி என்று இருந்தால், பகுத்தறிவு என்று இருந்தால், மனிதாபிமானம் என்று இருந்தால், இங்கே பார்க்கிறோமே இத்தனை கலைஞர்கள் என் பாராட்டு என்ன பயன்பெறப் போகிறார்கள். சரவணன் சொன்னார், இந்த சட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள் என்று. முன்பிருந்தவர்கள் செய்யவில்லை. எவ்வளவோ மங்காடி கேட்டார்கள், எவ்வளவோ மனுக்கள் கொடுத்தார்கள், எவ்வளவோ பேரை சந்தித்து பேசினார்கள். காம்பவுண்ட் டாக்ஸ் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம்? அந்த சட்டம் இருந்தால் எந்த தியேட்டருக்காரையும் பயமுறுத்தலாம். நீ 2000 அதிகமாக விட்டு விட்டாய் அதிகாரிகள் சொல், லைசன்ஸ் கேன்சல். இப்போது சொல்ல முடியாது. அவர்கள் நியாயமான அந்த அளவுக்கு எவ்வளவு கூட்டம் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சேர்க்கலாம். ஒரு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு கலெக்ஷன் ஆகும் என்றால் அந்த பணத்தை கொடுத்து விடுகிறார்கள். அவர் சொன்னபோது கவனித்திருக்கிறது என்னமோ 22 கோடி ரூபாய் அரசுக்கு அப்போது கிடைத்தது. இந்த காம்பவுண்ட் டாக்ஸ் நாங்கள் கொடுத்ததன் பதிலாக 36 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கிடைக்கிறது. எங்கே போயிருக்கும்? இந்த 14 கோடி ரூபாய் இழவையே எங்கெங்கோ போயிருக்கும். அதையெல்லாம் தடுப்பதற்கு காரணம் நானும் அங்கே உணர்ந்து கொண்டிருந்தவன். நான் ஒரு தயாரிப்பாளனாக, இயக்குநராக, ஏதோ நடிகனாக இருந்த காரணத்தால் இவைகளெல்லாம் தெரிந்தது. செய்கிறோம், இன்னமும் செய்ய இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் தங்களுக்குள் சில நல்ல காரியங்களுக்காக ஒத்துழை உணர்வு பெற வேண்டும். நான் கலைஞர்கள் எல்லாம் பணிவோடு வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ சிவாஜிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நடிப்புத்துறை இந்த நடிப்பில் இருக்கும்போது சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அந்த பிரிவினை உண்டாக்கி எங்களுடைய கசப்புணர்ச்சியை உண்டாக்க பார்த்தார்கள். சில சமயம் மனிதர்களுக்கு இயற்கையாக பல்வேறு சொல்லும்போது நம்பிக்கை ஏற்படும். எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம், அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் முக்கியமான கட்டங்கள் நாடு, மொழி, இனம் என்று வரும் பொழுது இவைகளெல்லாம் விட்டுவிட்டு அதைத்தான் முன்னதாக நாம் செய்வோமே தவிர முன்னுரிமையாக அதற்கு இடம் கொடுப்பது நல்ல வழிமுறைகள், நல்ல செயல்முறைகள் கொண்ட கதையை, கருத்துக்களை சொல்லி மக்களை நீங்கள் உங்களுக்கு சொந்தக்காரராக்கி கொண்டால் உங்களை விட்டு மக்கள் பிரியமாக்காக, மக்கள் இதயத்தை நீங்களும் இடம் பிடிப்பீர்கள் என்று பாக்யராஜுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் விளையாட்டாக சொல்லுகிறார் என்று கருதாதீர்கள். அவர் அந்த நிலைமைக்கு வந்துவிட்டார். மற்றவர்களுக்காக சொல்லுகிறார். நான் ஒன்றை திரும்ப திரும்ப சொல்கிறேன். பாக்யராஜ் மூலமாக
அனைத்து தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள். ஒற்றுமைப்பட்டு நீ ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அமைப்பின் மூலமாக நீங்கள் அரசை அணுகுங்கள். அந்த அரசு மக்களுக்காக செய்கின்ற காரியத்தில் நல்ல கலையை, நீங்கள் நல்ல பண்பை, பகுத்தறிவை, மொழி உணர்வை, நாட்டுப்பற்றை, இந்த ஒருமைப்பாட்டை நீங்கள் சொல்லுவீர்களானால் அதற்கு இந்த அரசு நிச்சயமாக உதவும். நான் இருக்கிற வரையில் இது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை இங்கே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். இதற்காக நீங்கள் அனைவரும் எங்கள் கட்சிக்கு வாருங்கள் என்பது அல்ல. உங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள். அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வருத்தத்தோடு சொல்லுவேன், இப்போ சில படங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு படிப்பினை இல்லை, ஒரு கொள்கை இல்லை, ஒரு வழிமுறை இல்லை, எப்படியோ அது போய்கொண்டிருக்கிறது. இது போனால் ஒன்றை நான் திரும்ப வற்புறுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். முதலில் பனியம் இல்லாதவனுக்கு பனியம் போட்டால் போதும் என்று இருக்கும். இப்படியே போகமானால் மக்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. வேண்டாத படங்கள் வருகிறது, வெளிநாட்டிலிருந்து பார்க்கக்கூடாத இளைஞர்கள் என்று சொல்லி தடை போட்டாலும் கூட பார்க்கக்கூடிய நிலைமை இங்கே இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இங்கே இருப்பவர்களுக்கும் தெரியும், அதை தடுக்க முடியவில்லை. ஏன்? ஆபாச காட்சிகள் வந்து மனிதனை அந்த காட்சியில் பார்க்க தூண்டுகிற போது உங்களால் கொடுக்க முடியாது. திரைப்படத்தை அந்த காட்சி காண்பிக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்வது போல் ப்ளூ ஃபிலிம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வேண்டாத பாத்திரங்களை சிருஷ்டித்து கதையை கூட அமைத்து அந்த நான் வேதனையோடு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஆபாச படங்களை மக்களுடைய இளைஞருடைய உள்ளத்தில் அது வேண்டும் என்று தோற்றுவிக்கும்படியான நிலைமை உணர்த்துகிறார்கள். மக்களுக்கு நீங்கள் ஒருமைப்பாட்டு சொல்லுங்கள். மக்களே ஜாதிவேதம் இல்லை என்று சொல்லுங்கள். மக்களே உயர்வுதார் இல்லை என்று சொல்லுங்கள். மக்கள் உழைத்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். மக்கள் படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லுங்கள். உழைக்கின்றவன் தான் உயர்ந்தவன் என்று சொல்லுங்கள். இந்த நாட்டில் வந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த முகமூடி கொள்ளையோ, ரயிலை கொள்ளையடிப்பதோ, தாழ்த்தலை எழுப்பதோ, இந்த வழி எங்கே வருகிறது? குறுக்கு வழி பணம் படிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இது பேப்பரத்தில் இருந்தாலும் சரி, வேறு வகையில் இருந்தாலும் சரி. நான் ஒன்றை மட்டும் சொல்வேன், மக்களுக்கு ஒழுங்கு ஒழுக்கம் இவைகளை கற்பிக்கின்ற படமாக, அதே சமயத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு சிரித்து சிரித்து அவர்கள் தங்களை மனநிறைவு கொள்ளும்படியாக செய்யக்கூடிய படத்தை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். இதை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் என்னை விட புகழ்பெற்று முதலமைச்சர் என்ன, இன்னும் பெரிய பதவிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும். மக்களும் உங்களை ஆதரிப்பார்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், சமீபத்தில் 2-3 ஆண்டுகளாக பார்க்கின்றேன், வருகின்ற நடிகர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் திடீரென்று துவங்குகிறேன். வேறு மாநிலங்களில் படம் பார்க்கிற மக்கள் அவர்கள் வாழ்க்கையை கவனிப்பதில்லை. பம்பாயில் போனால் என்னென்ன அநியாயம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. பிக்னிக் போக முடியாது ஒரு நடிகர் நடிகை, மறுநாள் அவர் ரோட்டிலே நடக்க முடியாது. கேள்வி செய்வார்கள், பத்திரிகை வரும், மக்கள் வெறுப்பார்கள், அந்த படத்திற்கு வசூல் இருக்கிறார். இங்கே பண்பையும் பகுத்தறிவையும் நன்மையும் தேமையும் தீமையும் பழுத்து பார்க்கின்றார்கள். அதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எம்ஜிஆருக்கும் நடிகர் திலகத்துக்கும் இவ்வளவு பேர் இருக்கிறது, அந்த இடத்தை நிரப்ப முடியாதுன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். பாகவதர் இருக்கும்போது அப்படித்தான் சொன்னோம், கலைவாணர் இருக்கும்போது அப்படித்தான் சொன்னோம். பாகவதர் இருக்கும் போதே சௌந்தரராஜன் வந்தார், கலைவாணர் இருக்கும் போதே இன்னொரு நடிகர் வந்தார். ஆகவே வாழ்க்கையில் வயல் ஏற ஏற எப்போதாவது அவன் ஓய்வில் தேர்ந்தெட வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த காலத்தில் தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். தோன்றுகிறவன் தங்கள் உறுதியாக மக்கள் நலத்தில் இருக்க செய்ய வேண்டும் என்றால் கழகத்தில் எப்படிப்பட்ட கொள்கையை நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறோமோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். எந்த கட்சியும் சேராதவர்கள் என்னை பாராட்டுகிறார்கள். எனக்கு டாக்டர் பட்டம் கிடைத்ததே என்பதற்காக பெருமைப்படுகிறீர்கள். நீங்கள் பெருமைப்படலாம். சில வாரங்களுக்கு முன்பு
பேரறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், கவிஞர்கள் இவரெல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினார்கள். அது நான் அங்கே போகாமல் வீட்டிலே அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்று டேப்பிலே போட்டு கேட்டேன். அவ்வளவும் எனக்கு எச்சரிக்கையாக இருந்தது. பாராட்டினார்களே தவிர எச்சரிக்கை இருந்தது. நீங்கள் இங்கே பாராட்டுகிறீர்களே, இன்னும் நீண்ட நாள் இருங்கள், உதவி செய்யுங்கள் என்று அந்த வார்த்தையை என்ன சொல்லிக்கிறது என்றால், தமிழ்நாட்டை மறந்து விடாதீர்கள், பதவியை பெரிதாக நம்பி விடாதீர்கள் என்று நீங்கள் எனக்கு அறிவுரை கூறியிருக்கின்றீர்கள் என்று நான் எடுத்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் நான் சொல்வதையும் நீங்கள் கேளுங்கள். நல்ல படம் எடுங்கள். நீங்கள் சொன்னார், நான் கலையழகோடு படம் எடுத்தால் இது ஹைகிளாஸ் என்று சொல்கிறார்கள். கண்டை காட்சி காட்சியிடம் எடுத்தால் உங்கள் தலைமை தகுதிக்கு இந்த படம் எடுக்கக்கூடாது என்கிறார்கள். நான் என்ன படம் எடுப்பது எனக்கு தெரியவில்லை என்று உங்கள் இரவு சொன்னார். எனக்கு உணவு இருந்ததாகவே நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த நிலைமை நாட்டில் இருக்கிறது என்பதற்கு என்ன காரணம்? யாரை வேடிக்கை பார்க்க போகின்றோம் என்பதை பார்க்கும்போது நல்லவர்களை பார்க்க போகின்றோம். இங்கே சொன்னார்கள் எம்ஜிஆருக்காகவும் சிவாஜிக்காகவும் தான் கூட்டம் என்று. நான் நம்ப தயாராக இத்தனை கலைஞர்களையும் ஒருமிக்க பார்ப்பது என்பது உங்களுக்கு எதிரான காரியம் அல்ல. எந்த படத்தையும் எல்லாரையும் போட்டு படம் எடுக்க முடியாது. எடுக்க வேண்டும் என்றால் பொன்னியின் செல்வன் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவருக்கு எல்லோருக்கும் வேலை கிடைக்கும். சிவாஜி உட்பட அத்தனை பேரையும் வைத்து நான் படம் எடுக்க கூட விரும்பி இருப்பேன். நான் இப்போது எங்கோ இருக்கிறேன். ஆனாலும் பரவாயில்லை, எங்காவது ஒரு நாள் இந்தியா பிரின்சஸ் படம் எடுக்கும். நான் எடுக்காவிட்டால் அந்த படம் பிறந்த என்னுடைய எண்ணப்படி வரும். அது மற்றவர்கள் பிடிக்கிறதோ இல்லையோ, இந்த காலத்தில் பிடித்தது யான் சொல்கிற அந்த பண்போ நேர்மையோ மற்றவர்கள் பிடிக்கவில்லை என்றாலும் என் உள்ளத்துக்கு திருச்சியோடு நான் படம் எடுப்பேன். நாட்டு மக்களை வேறு வழியில் திருப்பி இளைஞர்களை தவறான கருத்துக்களை சொல்லும் பார்க்க நான் முயன்றேன் என்ற குற்றச்சாட்டுக்கு எப்போதும் ஆழமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கின்ற தெரியவில்லை. உண்மையிலேயே நேற்றை முந்தைய என்றால் உண்மையிலேயே நான் ஒரு குழந்தை நடந்தால் கூட இந்த 150 கோடி ரூபாய் செலவு செய்வதை நான் புண்ணியம் என்று கருதுகிறேன். அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி என்று பார்த்து நான் கேட்டேன். ஒரு குழந்தையின் தாயிடம் என்ன செய்வது, தவறுதான் நடந்து கொண்டிருந்தது. நான் சத்துணவு கூடத்தில் சேர்த்து அவர்களுக்கு சொல்லி கவனியுங்கள் என்று சொன்ன போது 6 மாதம் 7 மாதத்தில் தவழ்ந்த குழந்தை நடக்க ஆரம்பித்தது. மஞ்சக்காமலை கண்ணாக இருந்து பார்வை செய்யாத குழந்தை பார்வை தெரிகிறது என்று சொல்லும் போது நான் எப்படி ஆனந்தப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஆகவே நான் 15 வயது வரை அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் சேர்த்து 15 வயது வரை குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் கொடுக்கும் திட்டத்தை நான் அமல்படுத்த இருக்கின்றேன். என் சொந்த அனுபவம். கலைஞர்களுக்கு வீடு கொடுக்கிறோம் என்று சொன்னோம். கலைஞர்களுக்கு வீடு கொடுக்கிறோம் என்றால் முன்பணம் கட்ட அந்த துணை நடிகர்களுக்கு வசதி இல்லை. அதையும் அரசு நிதியாக தந்து மாதா மாதம் அதை திருப்பி தருவதற்கு நடிகர் சங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் கலைஞர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பாக்கியராஜ் அவர் சொன்னதை நான் பூர்ணமாக முழுமையாக ஆதரிக்கின்றேன். அதை அனுமதித்தவன் நான். ஒரு நாள் ஒரு வேலத்திற்காக எனக்கு சிபாரிசு செய்து நாளை காலையிலே வாருங்கள் ஒப்பந்தம் செய்யலாம் என்று சம்பளத்தை பேசிவிட்டார்கள். மறுநாள் காலையிலே போனேன். டைரக்டர் சிபாரிசு செய்தார். எனக்கு வேறு வழி இல்லை, இந்த படத்தில் இன்னொரு போட்டுவிட்டோம், அந்த படத்துக்கு வாருங்கள் தந்து என்றார்கள். அது மகாத்மா காந்தி சொன்னது போல ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு கழிச்சு போய் பேங்க்ல வாங்கிக்க போஸ்டேட் போடுறாங்களே, அந்த செக் செய்யறப்ப திரும்ப செல்லாது. அதுபோல அப்படிப்பட்ட நிலைமை கலைஞர்களுக்கு இருக்கிறது. இங்கே இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் படம் எடுத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன். நான் பாரதி ராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைவருக்கு இந்த முயற்சியை எடுத்து இவ்வளவு பெருமையாக எளிது அல்ல, ஆனால் குறுகிய காலத்தில் இதுவரை யாரும் நடத்தாத நிகழ்ச்சியாக நடத்தி காத்திருக்கின்ற பாரதி ராஜா அவரை சேர்ந்த குழுவினருக்கு நான் சொல்லிக் கொள்வது, அவைகளை ஒரு குழு அமைத்து அவைகளை அதற்கு சொந்தமாக்குங்கள். அதில் வருகின்ற பணத்தை இந்த நலிந்த நடிகர்கள், நலிந்த கலைஞர்கள்,
டெக்னீஷியன் சொல்கிறேன். இவர்களுக்கு நீங்கள் அவ்வப்போது உதவ பயன்படுத்துங்கள். இதுபோன்ற காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள், நிதி சேர்த்து அதை பயன்படுத்த சொல்லும்போது எனக்கு பாராட்டுவது மட்டுமல்லாமல் என் தற்கால திட்டத்துக்கு பலன் பெறுவதை நான் இந்த நேரத்தில் எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. அவர் 50,000, 25,000, 10,000 லட்சம் சிவாஜி அவர்கள் லட்சம் ரூபாயை தன்னுடைய மகனிடம் கொடுத்து இரவு இப்போதே கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பியிருந்தார். நன்றி கண்ட மகிழ்ச்சியை. ஆனால் பிரபு பேசினார், நான் சின்ன பையன் என்று பேசினார். இருக்கட்டும், அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது, கவலையே பெற வேண்டாம். அவருடைய வாரிசாக வரக்கூடிய திறமை அந்த பிள்ளைக்கு உண்டு என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அதுபோல் இங்கே இருக்கின்ற ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் மற்ற நடிகர்களையும் என் வாயார மனமாக வாழ்த்துகிறேன். உடலை பேணி பாதுகாத்து நீங்கள் மக்களுக்கு கலை தொழில் செய்து நிறைய புகழ் பெறுங்கள், செல்வமாக வாழுங்கள், பலத்தோடு மகிழ்வோடு இருங்கள் என்று என் உடமாக வாழ்த்திவிட்டு இந்த நிதியை தருகின்றவர்களுக்கு நான் நன்றி சொல்லும் போது யார் என்ன எண்ணினாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் எப்படி உழைத்து சம்பாதிக்கிறீர்கள் என்பதை அனுபவத்தில் தெரிந்தனா. ஆகவே உங்கள் ஒவ்வொரு பைசாவிற்கும் எவ்வளவு கோடி மதிப்பு உண்டு என்பதை நான் எண்ணி பார்த்து உங்களுக்கு நான் கைகூப்பி நன்றி சொல்லி என்னை வாழ்த்துகின்ற இந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி டாக்டர் பட்டம் கலை உலகத்திற்கு தமிழகத்திற்கு என்று சொல்லி அந்த கலை தந்தவர்களை நான் மனமாக பாராட்டி நன்றி வரும்போது அண்ணா நாம வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த கூட்டத்தினுடைய இறுதிக்கட்டமாக சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, அதனையும் நீங்கள் கண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர்களெல்லாம் சேர்ந்து நடிகர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு அளிக்க இருக்கிறார்கள். பாரதி ராஜா அவர்கள் இந்த தொகையை வெளியே அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, திரையுலகின் பொருளை எதிர்க்கின்ற வகையில் ஒன்று சேர வந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி என் வணக்கங்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை இந்தியாவை வியக்கின்ற வகையில் சிறப்பாக நடத்த தோள் கொடுத்து உதவிய கலை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பை, அரிய சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் பாராட்டு விழா குழுவிற்கு எனது இணையம் கணித நன்றி. இந்த மாபெரும் மைதானத்திலே லட்சம் மக்கள் கூடி இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் யார் இந்த பாராட்டு விழா நடத்துகிறார்கள் என்பதல்ல, யாருக்கு பாராட்டு விழா என்பதுதான். முதல்வர் எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா எழும்போது வெள்ளமன மக்கள் திரண்டிருப்பதில் ஆச்சரியம் அல்ல. முதல்வரை பாராட்டு அவர்களுக்கும் அதற்கு தோள் கொடுத்து உதவிய திரு ஏபிஆர் அவர்களுக்கும் இந்த குழுவினை சார்ந்தவர்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களது கடமையாகிறது. முதல்வருக்கு பாராட்டு விழா என்றதும் எப்போது என்றுதான் கேள்வி பிறந்தது நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்களிடம். டெல்லி சென்றிருந்த அவர் இவ்விழாவிற்காகவே அவசரமாக சென்னை திரும்பி இவ்விழாவில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தியுள்ளார். அவருக்கு எங்கள் இதயம் கணித நன்றி. முக்கிய திரை கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், பண்பான விநியோகர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி. விழாவில் இசை நிகழ்ச்சி நடத்த இனிய முகத்தோடு இசைவு தந்த இசையமைக்கிறோம். இதுவரை எந்த விழாவிற்கும் இல்லாத அளவுக்கு விளம்பரம் தந்து உதவிய பத்திரிகை நண்பர்களுக்கும் அலை கடல் என திரண்ட ரசிகர் பெருமக்களுக்கும் எங்களது நன்றி. காவல்துறையினரின் கட்டுப்பாடான ஏற்பாடுகள் இல்லை என்றால் இந்த அளவு சிறப்பாக விழா நடைபெற்றிருக்க இயலாது என்பதை யாரும் அறிவார்கள். அவர்களுக்கு குறிப்பாக டெப்டி கமிஷனர் திரு காசிம் அவர்களுக்கும் டெப்டி கமிஷனர் டிராபிக் திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கும் எங்களது நன்றி. முக்கிய பங்குள்ளவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு உதவிய எல்லா துறையினருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முக்கியமான ஒரு இங்கே நன்றி தெரிவிக்காமல் விட்டுவிட்டு அவர் மிஸ்டர் வருண பகவான் அவர்கள் திருக்கார்த்திகை என்றாலே சாஸ்திரத்திற்காக மழை பெய்யும் என்பார்கள். இந்த வருடம் வருண பகவானும் புரட்சி தலைவருக்கு நடக்கின்ற பாராட்டு விழை கலந்து கொள்வதற்காக இங்கே வந்துவிட்ட காரணத்தாலோ என்னவோ ஒரு குடி மழை இல்லை. தமிழக கலைஞர்கள் பெருமக்கள் அனைவரையும் ரசிகர்கள் நல்ல முறையில் கண்டுபிடிக்கின்ற அளவில் சிறப்பாக பந்தல் ஏற்பாடுகள் செய்துள்ள திரு ராமச்சந்திர நாடா அவர்களுக்கும் ஒலி ஏற்பாடு செய்தவர்களுக்கும் அத்தனைக்கும் நாளாய் அலை கடல் என திரண்டு வந்து தங்கள் தலைவனை பாராட்ட வந்த தமிழ் பெருமக்களுக்கும் எங்களது நன்றி கூறிவிடுகிறேன். இந்த காவல்துறை சம்பந்தமாக கடந்த 7 நாட்களாக, அதாவது
இந்தியாவிலே தமிழகத்தின் காவல்துறை தான் சிறந்தது எல்லா விஷயங்களும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் சமீபத்தில் நடந்தவங்க 3 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் பிராக்டிக்கலாக இந்த அதாவது ஒரு கண்காணிப்பு துறை இந்த சில விஷயங்களை சொல்லணும்னா அவங்க முதல்ல இந்த செக்யூரிட்டி விஷயத்துக்கு எப்படி சார் இவ்வளவு பெருசா பண்ணணுங்கிறீங்களே சொன்னாங்க. இல்ல சார் இதை நான் பண்ணியே இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு முகம் சுழிக்காமல் ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று கூறி அத்தனை இவ்வளவு பெரிய ஜனத்திரளையும் ஒரு சிறு சலசலப்பு இல்லாமல் கொண்டு வந்து இணைத்த திறமை அந்த இது உங்களுக்கு தான், உங்கள் அதிகாரிகளுக்கு இது மனப்பூர்வமாக நான் அனுபவித்த காரணத்தினால் இதை சொல்லி உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். விடைபெறும் கொடுப்பதாக முடிவு பண்ணும். அதை சேகரித்து 10 லட்சமும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. 10 லட்சம் ரூபாயை டாக்டர் மக்கள் திலகம் அவர்களிடம் கையில் ஒப்படைக்கிறது. திரு பழனியப்பன் ஜெமினி கலர் லேபரட்டரி திரு பழனியப்பன் ராமசாமி அவர்கள் 1,25,000 ரூபாய். திரு கமலஹாசன் அவர்கள் 50,000 ரூபாய். திரு ரஜினிகாந்த் அவர்கள் 50,000 ரூபாய்க்கான காசோலையை இப்போது வழங்குவார். செல்வி ஸ்ரீதேவி அவர்கள் 50,000 ரூபாய்க்கான காசோலையை இப்போது வழங்குவார். திருமதி விஜயகுமாரி அவர்கள் 50,000 ரூபாய்க்கான ஆனந்தாபுரி சுரேஷ் அவர்கள் 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்குவார். ஓகே பிரசாத் கலர்ல திரு ரமேஷ் பிரசாத் அவர்கள் 25,000 ரூபாய்க்கான காசோலையை முதல்வரிடம் வழங்குவார்கள். தெலங்கம் பிக்சர்ஸ் MLM மூவிஸ் திரு ML மையப்பன் அவர்கள் 25,000 ரூபாய்க்கான காசோலையை முதல்வரிடம் வழங்குவார்கள். அடங்கிய ஒரு 20 பேர் அடங்கிய குழு செலவு செய்துள்ளது. இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக முதல்வர் டாக்டர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் பரிசு கடையும் வழங்குவார்கள். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.